மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகா சென்றடைந்தார். பெல்காம் சென்றடைந்த அவரை முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர். வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் ஆபத்தான விளையாட்டில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வெளிநாட்டு பயணத்தின் போது நாட்டு மக்களின் சொத்துக்களை ஸ்கேன் செய்யும் எக்ஸ்ரே மிஷினை ராகுல் காந்தி வாங்கி வந்திருப்பதாக விமர்சித்தார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் குறித்து சந்தேகம் ஏற்படுத்திய காங்கிரஸ் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கோவா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலில் தோல்வியடையும் போதெல்லாம் வாக்கு எந்திரம் பற்றி காங்கிரஸ் பொய் பரப்புவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் முன்பு பொய் பேசும் நாட்டின் முதல் பிரதமராக நரேந்திர மோடி உள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். குஜராத்தில் பேசிய அவர், பிரதமராக இருந்தபோது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராஜீவ் காந்தி உடலை வீட்டிற்கு துண்டு துண்டாக கொண்டு வந்ததாக உருக்கத்துடன் கூறினார். மக்களின் சொத்துக்களை பறித்து முஸ்லிம்களிடம் கொடுக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமரை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இருப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். தலித்துகள், எஸ்டி, ஓபிசி பிரிவினர் மீது பாஜக சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்துவதாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் பேசிய அவர், 2025க்குள் அரசியல் சாசனத்தை RSS விருப்பப்படி மாற்ற பாஜக முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தில் பட்டாசு வெடித்தால் கூட NIA, CBI உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணைக்கு வந்துவிடுவதாக அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி விமர்சித்திருக்கிறார். அசான்சோல் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், சந்தேஷ்காலியில் CBI அதிகாரிகளால் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றார். கிழக்கு டெல்லி தொகுதி ஆம் ஆத்மி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது பேசிய அவர், சர்வாதிகாரத்தை நீக்கி ஜனநாயகத்தை பாதுகாக்க ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடிகை குஷ்பு ரோட் ஷோ நடத்தினார். செகந்திராபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் கிஷன் ரெட்டியை ஆதரித்து சாலை பேரணி சென்ற குஷ்பு மீது பாஜக தொண்டர்கள் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மணிப்பூரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது வன்முறை வெடித்த 6 வாக்குச்சாவடிகளில் ஏப்ரல் 30ஆம் தேதி மறுவாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் வாக்களிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் நோக்கில் குஜராத் மாநிலத்தில் ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது. பல வண்ணங்களில் வானில் மாயாஜாலம் காட்டிய ட்ரோன்களை அங்கிருந்த பொதுமக்கள் செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். பிரதமர் மோடி என்றால் பணவீக்கம், வறுமை மற்றும் சமூகத்தில் பிளவு என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே என பீகார் முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றார். மக்களவையில் 400 இடங்கள் என்ற கோஷத்திற்காக அரசியல் சாசனம் மற்றும் இடஒதுக்கீடு பற்றி பாஜகவினர் பேசுவதாக உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் விமர்சித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்களிப்பதன் மூலம் அரசியல் சாசனத்தை காப்பாற்ற முடியும் என்பதை மக்கள் உணர்ந்திருப்பதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி தொகுதி மக்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான மெஹபூபா முஃப்தி கொட்டும் மழையிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குடைகளை பிடித்தவாறே திரண்டிருந்த ஏராளமான மக்கள் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதி வாக்காளர்கள் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்கள் குறித்து இழிவாக பேசும் காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்ய சிங்கை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறினார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்போரி தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி சார்பில் போட்டியிடும் டிம்பிள் யாதவுக்கு ஆதரவாக அவரது மகள் அதித்தி பிரச்சாரம் செய்தார். தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்ற அவர் பொதுமக்களிடம் கலந்துரையாடி தனது தாய்க்கு வாக்கு சேகரித்தார். வங்கதேசம், ஐக்கிய அரபு அமீரகம், பூட்டான், பஹ்ரைன், மொரீசியஸ், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு 2000 மெட்ரிக் டன் வெள்ளை வெங்காய ஏற்றுமதிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் நகரின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் டேராடூனில் கடும் மேகமூட்டத்துடன் மழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான காலநிலையை ரசித்தவாறு வாகன ஓட்டிகள் பயணம் செய்தனர். வடக்கு காஷ்மீரின் பந்திபோரா மாவட்டத்தில் உள்ள குரேஸ் பள்ளத்தாக்கில் கடும் பனிப்பொழிவு நிகழ்ந்த காட்சி வெளியாகியுள்ளது. வானில் இருந்து இடைவிடாமல் பெய்த பனிப்பொழிவால் வீடுகளின் மேற்கூரைகள் எங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளித்தது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் செயலை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பு நிவாரணமாக 37,907 கோடி கோரியதாகவும் மத்திய அரசு 276 கோடி ரூபாய் அறிவித்திருப்பதாகவும் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு எப்போதும் கேட்ட நிதியை கொடுத்ததே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எப்போதும் கேட்கப்படும் நிதியை விட குறைந்த அளவு நிதியையே மத்திய அரசு வழங்கி வருவதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் செயல்படாதது அரசியல் கட்சி பிரமுகர்களிடையே தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சேலம் மற்றும் திருப்பத்தூரில் தலா 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகரிக்கும் வெப்பம் காரணமாக மாவட்டம் தோறும் பொது இடங்களில் ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 30 வரை மாவட்ட வாரியாக பொதுமக்களுக்கான மறு நீரேற்று மையங்களை அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட காவல் ஆளுநர்களுக்கு குளிர்கால படி வழங்குவது போல வேலூர் மாவட்ட காவல் ஆளுநர்களுக்கு வெயில்கால படி வழங்க ஆவணம் செய்ய கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் காவல்துறை இயக்குநர்களுக்கு தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு கடிதம் அனுப்பியுள்ளது. முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நாளை முதல் மே 4ஆம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் பலூன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட SP பிரதீப் உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு எடுப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்துடன் நாளை கொடைக்கானல் செல்கிறார். பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த நாகர்கோவில் காசி வழக்கில் தொடர்புடைய நண்பன் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டான். வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த காசியின் நண்பர் ராஜா சிங் என்பவர் துபாயிலிருந்து சென்னைக்கு வந்தபோது விமான நிலையத்தில் பிடிபட்டான். கோடை விடுமுறையை முன்னிட்டு சேலம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏற்காட்டில் தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கோடை விடுமுறையும் விடப்பட்டுள்ளதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். மறைந்த IAS அதிகாரி BS ராகவன் பல்வேறு தருணங்களில் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் BS ராகவன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் BS ராகவன் இறப்பு மிகப்பெரிய பேரிழப்பு என கூறினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள காவலர் குடியிருப்பில் ஆயுதப்படை காவலர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கையைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் சிவசங்கரன் என்பவர் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தார். திண்டுக்கல் அருகே காதலர்களை கட்டி போட்டு கத்தி முனையில் 2 இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மாவட்ட SP பிரதீப் பரிந்துரையின் பேரில் ஆட்சியர் பூங்கொடி அந்த 4 பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்.
தேனி மாவட்டம் சின்னமனூரில் SMC கூட்டுறவு வீட்டு வசதி என்ற பெயரில் இயங்கி வந்த தனியார் நிதி நிறுவனத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிறுவனத்தில் வைப்பு நிதிக்கு வட்டி பணம் வரவில்லை என மக்கள் புகார் அளித்த நிலையில் சோதனை நடத்திய போலீசார் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். துறைமுக தொழிலாளர்களின் பென்ஷன் பணத்தை மோசடி செய்தது தொடர்பாக விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்த நிலையில் அவர்களது பெயரில் பென்ஷன் தொகையை வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றி மோசடி செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தனியார் தங்கும் விடுதியில் உரிமையாளர் தவறவிட்ட 10 சவரன் தங்க கைச்செயினை 48 மணி நேரத்தில் போலீசார் மீட்டனர். விடுதியில் உள்ள CCTV காட்சியை வைத்து போலீசார் விசாரித்ததில் லட்சுமணன் என்பவர் கீழே கிடந்த கைச்செயினை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. மயிலாடுதுறை ரயில் நிலைய விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அவதிப்படுவதாக தெரிவித்த அவர்கள் மயிலாடுதுறை காரைக்குடி இடையே ரயிலை தொடர்ந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தனியார் பள்ளி வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சுடலைமணி என்பவர் மீது பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அதிமுக பிரமுகர் உயிரிழந்ததற்கு போலீசாரின் அலட்சியமே காரணம் என கூறி அவரது சடலத்துடன் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சொத்து தகராறு காரணமாக 70 வயது முதியவர் தங்கதுரையை விசாரணைக்கு அழைத்து நீண்ட நேரம் காத்திருக்க வைத்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஓடும் ரயிலில் பயணிகளிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டதாக இருவரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். மைசூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த சென்னை எண்ணூரைச் சேர்ந்த பாரதி என்பவரின் தாயார் கழுத்திலிருந்து தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மதம் மாறினால் 10 கோடி ரூபாய் தருவதாக கூறி ஆன்லைன் மூலமாக சுமார் 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். IMO செயலி மூலமாக ஆசை வார்த்தை கூறி 4,88,000 ரூபாயை பெற்று மோசடி செய்ததாக கோவில்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். வெளியூரில் இருந்து வரும் திருநங்கைகளிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாக ஜமாத் என்ற அமைப்பின் மீது புகார் எழுந்துள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை ஆலந்தூரைச் சேர்ந்த திருநங்கை மந்த்ரா மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மயிலாடுதுறையில் ஓய்வு பெற்ற ஆசிரியை உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவரை கொன்ற மகனை 4 ஆண்டுகளுக்கு பிறகு CBCID போலீசார் கைது செய்தனர். பூம்புகார் அரசு சித்த மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பாரிராஜன் என்பவர் குடும்ப தகராறு காரணமாக அவரது தாயை கொலை செய்துவிட்டு நாடகமாடியுள்ளார். சென்னை காசிமேடு பகுதியில் குடிபோதையில் கத்தியை காட்டி மக்களை அச்சுறுத்தி வந்ததாக சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த ரவுடி லோகு என்பவர் போதை தலைக்கு ஏறிய நிலையில் மிரட்டல் விடுத்ததாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள மளிகை கடையில் நடைபெற்ற சோதனையில் சுமார் 7,500 ரூபாய் மதிப்பிலான போலி 3 ரோசஸ் டீ தூள் மற்றும் சர்பெக்சல் பவுடரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். போலி டீ தூள் விற்கப்படுவதாக வந்த புகாரின் பேரில் 3 மளிகை கடைகளில் சோதனை செய்தனர். கொடைக்கானல் கலையரங்கம் அருகே உள்ள டார்லிங் ரெஸ்டாரண்டில் சாப்பிட சென்றபோது உணவு தயாரிக்கும் மாஸ்டர் தாக்கியதாக கூறி சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலதாமதமாக சாப்பாடு கொண்டு வந்தது குறித்து கேட்டபோது தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியதாக புகார் தெரிவித்தனர். பழனி முருகன் கோவிலுக்கு மாவட்ட நீதிபதி என கூறிக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரியைச் சேர்ந்த ரமேஷ் பாபு என்பவரிடம் பழனி நீதிமன்ற ஊழியர்கள் அடையாள அட்டை கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து சந்தேகம் அடைந்து அவர் மீது புகார் அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் போலியாக அரசு ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ததாக பட்டதாரி இளைஞரை கைது செய்து கணினி, பிரிண்டர் உள்ளிட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புகாரின் பேரில் சதீஷ்குமார் என்பவர் நடத்தி வந்த கம்ப்யூட்டர் சென்டரை வட்ட வழங்கல் துறை அலுவலர்கள் சோதனை செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உருளைக்கிழங்கு சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். உருளைக்கிழங்கு கொள்முதல் விலை கிலோவிற்கு 60 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பரப்பளவில் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர். சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்ற வழக்கறிஞர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் பூந்தமல்லி நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க அணியினர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். எழும்பூர், தாம்பரம் உள்ளிட்ட 20 வழக்கறிஞர்கள் சங்கங்களைச் சேர்ந்த அணியினர் இந்த போட்டியில் பங்கேற்றனர். சென்னையில் நடைபெற்ற மிஸ்டர் அண்ட் மிஸ் கிராண்ட் தமிழ்நாடு எனும் மாடலிங் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஒய்யாரமாக மேடையில் நடந்து சென்று அசத்தினர். கலர் கண்ணாடி நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகைகள் அதுல்யா மற்றும் காயத்ரி சங்கர் கிரீடம் அணிவித்து பாராட்டினர். 124 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கும் புதிய கிரகம் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. K2-18b என பெயரிடப்பட்ட கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் விண்வெளி ஆய்வாளர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 44வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய லக்னோ அணி 196 ரன்கள் எடுத்த நிலையில் கேப்டன் சஞ்சு சாம்சனின் நிதான ஆட்டத்தால் ராஜஸ்தான் அணி 199 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் 76 ரன்கள் எடுத்ததன் மூலம் IPL தொடரில் அதிவேகமாக 4000 ரன்கள் அடித்த துவக்க வீரர் என்ற கிறிஸ் கெயில் சாதனையை KL ராகுல் முறியடித்துள்ளார். அத்துடன் ஓபனிங் பேட்ஸ்மேனாக 4000 ரன்கள் அடித்த 5வது வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். IPL தொடரில் மும்பை அணிக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் டெல்லி அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய டெல்லி அணி 257 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 247 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தொடரில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி வீரர் ஜேக் ஃப்ரேசர் அதிரடியாக விளையாடி 15 பந்துகளில் அரை சதம் விளாசி அசத்தியுள்ளார். அரை சதம் கடந்த பிறகும் மும்பை அணியின் பந்துவீச்சை துவம்சம் செய்த ஜேக் ஃப்ரேசர் 27 பந்துகளில் 84 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இம்பாக்ட் பிளேயர் விதிமுறையால் நாளுக்கு நாள் போட்டி கடினமாகி வருவதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் ரிஷப் பந்த் தெரிவித்துள்ளார். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றிக்கு பின்னர் பேசிய அவர் பிளே ஆஃப் சுற்றை நோக்கி படிப்படியாக முன்னேறி வருவோம் என்றார். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. அகமதாபாத்தில் பிற்பகல் நடைபெறும் போட்டியில் குஜராத், பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. சென்னையில் இரவு நடக்கும் போட்டியில் சென்னை, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் மே 1ஆம் தேதி சென்னை, பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விலை 1700 முதல் 6000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வருகிற 29ஆம் தேதி காலை 10:40 மணிக்கு பேடிஎம் மற்றும் www.insider.in என்ற தளத்தில் டிக்கெட் விற்பனை நடைபெறும் என CSK நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் கீப்பர்களாக KL ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல நடப்பு IPL-இல் அதிரடியாக விளையாடி வரும் சிவம் துபேக்கு வாய்ப்பு வழங்க BCCI முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரன்பீர் கபூர் மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் ராமாயணம் படப்பிடிப்பில் இருந்து சில புகைப்படங்கள் இணையத்தில் கசிந்ததால் படக்குழுவினர் அதிர்ச்சியில் உள்ளனர். ஆனால் ரன்பீரின் ராமர் கதாபாத்திரம் லுக்கை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். நடிகை அதித்தி சங்கரின் லேட்டஸ்ட் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களோடு சேர்த்து ஹார்ட்டின் எமோஜிகளையும் பறக்க விட்டு வருகின்றனர். பூ போட்ட ஆடையில் பூக்களோடு பூக்களாய் காட்சியளிக்கும் அதித்தி சங்கரின் போட்டோக்கள் ரசிகர்களை கிறங்கடித்து வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள சிவன் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் சிவன், பார்வதி வேடமிட்டு சிவதாண்டவமாடியதை அடுத்து தெப்பக்குளத்தில் கல்யாண சுந்தரேஸ்வர், கார்த்தியாகினி சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற வள்ளி கும்மியாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு நடனமாடினர். கிராமிய பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடியதை நடிகர் ரஞ்சித் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓத்தங்கரையில் நடைபெற்ற வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். ஸ்ரீ மகா முனியப்பன் கொங்கு இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற அரங்கேற்றத்தில் கிராமிய பாடல்களுக்கு ஏற்ப பெண்கள் நடனமாடினர்.